இந்த மாலை வேளையிலே எங்களை இந்த இடத்துல கூட்டிச் சேர்ந்த கடவுளுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு உண்மையாக இந்த இடத்திலே இந்த நிகழ்ச்சியை நாங்கள் வழங்குவதற்கு தமிழ் டிவிக்கும் அதை நடத்தும் எங்கள் அண்ணன் நடாமோகன் அவர்களுக்கும் திரவையாருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நாங்கள் ஒளிர் வழங்கும் 94வது பாகம், அதாவது சுவை அமுது என்ற நிகழ்ச்சிக்குள்ள செல்ல போகிறோம். உண்மையாக நல்ல ஒரு நேரம். இந்த நேரம் தளத்தை தந்தது உண்மையாக நாங்கள் அதை பயன்படுத்த வேணும். ஏனென்றால் இப்போ உள்ள காலப்பகுதியில இப்ப இனி எங்களுக்கு சம்மர் பெறப்படுகிறது, வெயில் காலம். இந்த வெயில் காலத்துல உண்மையாக என்ன சாப்பாடு சாப்பிட்டா எங்களுக்கு உடம்புக்கு நல்லது, அதை குழந்தை பிள்ளைகளுக்கும் பெரியவர்களுக்கும் எப்படி கொடுக்கலாம், அதை எப்படி அவர்கள் ரசித்து ருசித்து சாப்பிடுவதற்கு எப்படியான முறையில நாங்கள் அதை பரிமாறலாம் என்றதை நாங்கள் இந்த முறை செய்து காட்டப்படும். உண்மையாக இது பெனானாவை பற்றி நீங்கள் அழைத்திருப்பீங்க. இது பெனானாவில் ஒரு செய்கிற ஒரு பொருள், அதாவது பெனானா புருட்டி அதான் சொல்லப்படும். உண்மையாக அது ஒரு நல்ல ஒரு சுவையான ஒரு உணவாகத்தான் இருக்கும். அந்த உணவு உண்மையாக ஒரு பனானாவை நாங்கள் நார்மலாக பனானாவை உருக்கி சாப்பிடுவோம். ஆனா சில பிள்ளைகளுக்கு சிலருக்கு இந்த பனானா சாப்பிட மாட்டாங்க. பனானா சாப்பிட மாட்டாங்க. அப்ப என்ன செய்யறோம்னா, இப்ப வித்தியாசமான ஒரு முறையில நாங்க செய்து கொடுப்போமா இருந்தால் அவர்கள் இதை அழகாக இந்த பனானாவை சாப்பிடுவாரு. அதோட ஐஸ்கிரீமோட மிக்ஸ் பண்ணுவோம். ஐஸ்கிரீம் சிலருக்கு ஒத்து வராது, பிடிக்காம இருக்கும். ஆனால் நாங்கள் அதோட அதை சேர்த்து இதோட நாங்கள் சில இந்திரியங்களை பாவிச்சு நாங்கள் செய்யும் பொழுது இந்த சுவை அமுதூடாக நாங்கள் இதை வழங்கும் போது எங்களுக்கு மேல ஒரு சந்தோஷமாக இருக்கிறது. இப்படி ஒரு தளத்துக்கு மேலும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது கணேசன் அவர்களுக்கு என்னென்ன பொருட்களை நாங்கள் பாவிக்க போகிறோம், எப்படி செய்ய போகிறோம் என்றதை அவர் உங்களுக்கு இப்பொழுது விளங்கப்படுத்துவார். வாங்க கணேசன் அவர்களே. வணக்கம் பாமுகம். மீண்டும் மற்றும் ஒரு உணவின் ஊடாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த எங்களுடைய இந்த ரெசிபிக்கு இன்றைக்கான தந்து கொண்டிருக்கின்ற தமிழ் டிவி ரேடியோ நடாமோகன் அவருக்கும் குடும்பத்தில் இருக்கின்ற நன்றியை தெரிவித்துக் கொண்டு என்னடா ஆரம்பத்துல ஒரு ஆரோக்கியமான உணவுகள், இயற்கை உணவுகள் என்று தொடங்கினார்களே, இப்ப என்ன வித்தியாசம் நீங்க கேட்கலாம். நெடுகம் ஒரே மாதிரி இருந்தா அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இருக்காதானே. அப்ப நாங்க கொஞ்சம் கண்ணுக்கு குளிர்ச்சியாகவும் வாய்க்கு ருசியாகவும் ஒரு கஷ்டத்து வந்தா நல்லா இருக்கும்ன்றது எங்களோட ஒப்பீனியனா இருந்தது. அந்த வகையில இன்றைக்கு நாங்கள் எடுத்துக்கொண்டது வாழைப்பழத்தை வச்சு எல்லாரும் வாழைப்பழத்தை வச்சு பல விதமான பொருட்களை நாங்கள் உணவு வகையில செய்யலாம். இப்ப நாங்கள் எடுத்துக்கொண்ட பதார்த்தம் பனானா ஃப்ரீட்டர்ஸ் நாங்கள் நிரம்ப வெரைட்டியா நிரம்ப மெத்தட்ல செய்யலாம். எனக்கு தெரிஞ்ச 4-5 வகையில செய்யலாம். இன்றைக்கு அப்ப வளமை கூட இல்லாம அதுலயும் ஒரு சின்ன ஒரு வித்தியாசம். இன்னும் இப்ப எல்லாத்துலயும் இனோவேஷன் போடுறதுக்காக அப்ப நாங்கள் இன்றைக்கு ஒரு ரோல் மாதிரி ஒன்று செய்ய போறோம். பனானா ஃப்ரிட்டர் வித் ஐஸ்கிரீம். இந்த டெசர்ட்டுக்கு இதோட சரியா வடிவான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டெசர்ட் பார்த்தோம்னா பனானா சாப்பிடுங்கொண்டு நாங்க சாப்பிட பிறகு ஒரு பிள்ளைகளை நாங்க சொல்லிட்டு அவ அவ்வளவு பனானாவா வேண்டாம், ஐஸ்கிரீம் அல்லது வேற டெசர்ட் இன்ட்ரெஸ்டா இருப்பினோம். அப்ப அதை நாங்க பனானாவை கொடுத்து அதை டெசர்ட் ஆக்கணும்னு சொன்னால் இந்த ஒரு உணவும் மிகச்சிறந்த ஒரு உணவாக இருக்கும். அந்த வகையில ஃப்ரீட்டர்ஸுக்கு நாங்க எடுத்துக்கொண்ட பொருட்கள் முதலாவது எல்லாருக்கும் தெரிஞ்ச போது வாழைப்பழம் தான். அது கொஞ்சம் பழுத்ததாக இருக்கணும். காய்ப்பதம் பண்ணா அவளுக்கு அந்த இனிப்புத்தன்மை குறைவாக இருக்கும். பழுத்த வாழைப்பழங்கள், அதுக்கு இது ஃப்ளோர், அதுக்கு 2 முட்டை. இப்போ ஒரு கப்ல நாங்கள் எடுப்பமா இருந்தா 2 முட்டை தேவையானது. அதுக்கு கொஞ்சம் சீனி போடுவோம். இந்த முட்டை போடுறதால சில வெடுக்கு தன்மை இருக்கலாம்னு நீங்க யோசிக்கலாம். அதால ஒரு கொஞ்சம் வெனிலா விட்டு இவ்வளத்தையும் இந்த வாழைப்பழத்தை நாங்கள் மிக்ஸ் பண்ண போறோம். இல்லை, இதுக்கு ஒரு பட்டர் ஒன்று தயாரிக்கணும். வாழைப்பழத்தை நாங்கள் வெளியில எடுத்து வைப்போம். இப்ப வாழைப்பழத்தை உரிச்சிட்டு அதன் உள் பகுதியை மாத்திரம் தான் எடுத்துக்கொள்ள போறோம். அந்த வாழைப்பழத்தை என்ன செய்ய போறோம் என்றால், இந்த நாங்கள் ரோல் செய்வோம், சமோசா செய்யற அந்த சீட் எல்லாருக்கும் தெரியும். அந்த சீட்டில வச்சுதான் நாங்க சுத்த போறோம். அப்ப அந்த சீட் எடுத்து வச்சுக்கிறோம். இதுக்குள்ள பனானாவை சுத்தி ஒரு பக்கத்துல வச்சுட்டு அதை ஒரு பட்டர்ல நினைச்சு எடுக்க போறோம். எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஆனா இப்படி செய்யலாமன்றது சிலருக்கு தெரிஞ்சிருக்கோம், பலருக்கு தெரியாம தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அந்த பட்டருக்கு தான் நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயமா
2 முட்டைகள், வெனிலா, அதுக்கு அந்த சுவைக்காக சிறிதளவு உப்பு, சிறிதளவு சீனியும் நாங்கள் சேர்த்துக் கொள்ளலாம். இந்த நாங்கள் பொரித்த உணவு என்று சொன்னால் ஆரோக்கிய குறைவுன்னு நினைக்கலாம். அந்த இன்ஃப்ளமேஷனை கூட்டம் பண்றதுக்காக அந்த ஃபிளேவரும் ஒன்று இருக்கும். மற்றது வந்து இன்ஃப்ளமேஷனை கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணக்கூடியதுமான சினமன் பவுடரும் கொஞ்சம் எடுத்துருக்கோம். இதெல்லாத்தையும் நாங்கள் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணி ஒரு சிலர் வந்து முட்டையில ரோல் செய்யல முட்டையில நினைச்சு எடுப்பார்கள், சிலர் வந்து மாவுல நினைச்சு எடுப்பார்கள். அந்த நினைக்கிறதுக்கு பாவிக்கிற பதத்துக்கு தான் அந்த மா மிக்ஸ் நாங்கள் இப்ப செய்ய போறோம். அதை செய்துட்டு இப்படி ஒரு பவுல்ல வந்து அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் அளவை நாங்கள் போட்டுட்டு அதை மிக்ஸ் பண்ணி எடுப்போம். எடுத்த பிறகு நாங்கள் முக்கியமா தண்ணியில தான் செய்ய வேணும். தண்ணியும் எடுத்து வச்சுக்கலாம். தண்ணியில தான் நினைக்க போறோம். நினைச்ச பிறகு அதுக்கு பிறகு நாங்க பொரிச்சு எடுப்போம். ஒரு கோல்டன் ப்ரௌன்ல நாங்க பொரிச்சு எடுத்து அது பிறகு எப்படி சர்வ் வந்து பார்க்கலாம். பெரிய கஷ்டமான வேலை ஒன்றும் இல்லை. உண்மையாகவே எல்லாம் இருந்துச்சுன்னா ஒரு 10 நிமிஷத்துல செய்து நாங்க சர்வ் பண்ணிடலாம். பார்க்க இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். குழந்தைகள் சின்ன ஜங்காக்கள் நல்லா விரும்புவினோம். அந்த வகையில தான் இதை எடுத்திருக்கேன். நான் மிக்ஸ் பண்ணி போட்டு வரேன். அதுக்கு இடையில நாங்க இப்பொழுது செய்முறையா சொல்லி எங்களுக்கு செய்வா. இப்ப நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக இதுகள் எடுத்து வச்சிருக்கேன். அந்த இதுகள் மிக்ஸுகளை வந்து நாங்க கையால் அடிக்கல வந்து சில வேலை கட்டியல் அப்படி இருக்கும். அப்ப எங்களுக்கு வேலை ஈஸின்றதுக்காக இதே பொருட்களை நான் ஒரு அளவு இன்றைக்கு எங்களுக்கு தேவையான அளவுக்கு இந்த மாவுளையும் முட்டை, வெனிலா, சோல்ட்டும் போட்டுருக்கேன், கொஞ்சம் சுகர் போட்டுருக்கேன். இதுல நான் வந்து சினமன் பவுடர் ஆட் பண்ணல ஒரு கொஞ்சம். உண்மையா நல்லது. இன்ஃப்ளமேஷனை கொஞ்சம் பேலன்ஸ்ல வச்சுக்கிறதுக்காக இந்த சினமன் பவுடர் இதையும் போட்டுட்டு நாங்கள் இப்போ ஒருக்கா மிக்ஸ் பண்ணி எடுக்க போறோம். எனக்கு இப்போ ஹேண்ட் மிக்ஸ் இதுல மிக்ஸ் பண்ணி எடுக்க ஈஸியா நல்லா டேஸ்டா இருக்கு. நாங்க இந்த பாத்திரத்துல எடுத்து அந்த பட்டரை ஊற்றி வைப்போம். அடுத்ததாக வணக்கம். இப்பொழுது எங்களுக்கு மயிலவனவர்கள் லைன்ல நிற்கிறீங்களா? நிற்கிறேன். ஆமாம், நீங்கள் சொல்லுங்கள் பாப்பா மயிலவன் அவர்களே. எப்படி என்று நீங்கள் சாப்பிட்டிருப்பீங்களா முதல்? அதுல சொல்லுங்கள் பாப்போம். கண்டிப்பா, உண்மையிலேயே இன்று வர முடியாதது வருத்தத்தை அளிக்கிறது. இருந்தாலும் ஜூம் மூலியமாக என்னை அழைப்பை ஏற்படுத்தியமைக்கு நன்றி. சொல்ல போனா எங்களோட ஊர்கள்ல வந்துட்டு அந்த ஃப்ரூட் சாலட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல வந்துட்டு வாழைப்பழம் மட்டும் இல்லை, எல்லா பழத்தையுமே வெட்டி அதுல போட்டு ஒரு ஐஸ்கிரீமா வந்துட்டு செய்வாங்க. பட் இது வந்துட்டு நீங்க இன்னைக்கு போட்டிருந்த அந்த தலைப்பு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா உண்மையிலேயே ரொம்பவே வித்தியாசமாகவே இருந்தது. இந்த வாழைப்பழத்தோட நன்மைகளை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க ரொம்ப நேரத்துக்கு ஏழைகளின் ஆப்பிள் அப்படின்ட்டு சொல்லுவாங்க வாழைப்பழத்தை பத்தி. அதாவது எப்பயுமே அந்த சக்தி வழங்குற ஒரு உணவுன்ட்டு தான் சொல்லுவாங்க. எப்பயுமே அந்த சைவாட்டு தொகுதி பிரச்சனை இருக்கிற ஆக்கள்னு சொன்னா தயவு செஞ்சு வாழைப்பழத்தை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல இருக்கிற அந்த கார்போஹைட்ரேட் வந்துட்டு உடனடியாவே வந்துட்டு ஒரு சக்தியை வந்துட்டு வழங்குது. அதனாலதான் விளையாட்டு வீரர்கள் மற்றும் உடற்பயிற்சி செய்யறவங்க வந்துட்டு வாழைப்பழத்தை அதிகமா சாப்பிடுவாங்க. மற்ற எல்லா பழங்களையுமே சாப்பிடுவாங்க. ஏன்னு சொன்னா ஈஸியா கொஞ்சம் எங்களோட ஊர்களில் பார்த்தீங்கன்னா இப்போ ஆப்பிள், ஆரஞ்சல், மாதுளை அதெல்லாம் வந்துட்டு சரியான விலையா இருக்கு. ஆனால் வாழைப்பழம் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு குறைவான விலையிலேயே வந்துட்டு எங்களால் எடுத்து சாப்பிடக்கூடிய ஒரு நிலைமை இருக்கும். ஸோ அதனால வந்துட்டு வாழைப்பழத்தில் அந்த பொட்டாசியம் அதிகமாக இருக்கிறதுனாலேயே வந்துட்டு அது வந்து நம்ம இதய ஆரோக்கியத்துக்கு மிகவும் முக்கியமான ஒரு விட்டமின் அது. இது வந்துட்டு ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தி இதய நோய்களையே வந்துட்டு தடுக்க உதவுது. அண்ட் வாழைப்பழத்துல நார்ச்சத்து வந்துட்டு செரிமானத்தை மேம்படுத்தும். அதாவது வாழைப்பழத்துல இருக்கிற அந்த செரோட்டின், B6 அது வந்துட்டு எங்களுடைய மன அழுத்தத்தை குறைத்து மன அமைதியை தரும். சொல்லப்போனா எல்லா பழங்கள்லையுமே வந்துட்டு நிறைய சக்தி குணங்கள் இருக்குது.
அந்த வாழைப்பழத்துல வந்துட்டு அதிகமாவே இருக்குது. அது மட்டும் இல்லாம இந்த பர்ட்டிகுலரா இந்த ஐஸ்கிரீம் வந்துட்டு கண்டிப்பா சின்ன பிள்ளைகளுக்கு நல்லா பிடிக்கும் என்று நான் நினைக்கிறேன். அதே நேரம் வயதானவர்கள் கூட இத சாப்பிட முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னதான் நாங்க சீனி ஆட் பண்ணாலும் வந்துட்டு ஒரு பழத்தின் மூலியமா நாங்க ஒரு ஐஸ்கிரீம் செய்யறதுனால வந்துட்டு இத எல்லாராலையும் சாப்பிட முடியும் என்று நான் நம்புறேன். ஆம், கண்டிப்பாக. இன்னைக்கு விட நான் வந்திருந்தேன்னா ஒரு பிடிச்சிருக்கலாம். ஆனால் அதுக்கான வாய்ப்பை தவற விட்டதுக்கு மன வருத்தத்தை அளிக்கிறது. நன்றி 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 நன்றி. நல்லா உண்மையாக இந்த சரி. நேரத்துல இந்த நிகழ்ச்சியில நீங்கள் வந்து உங்களோட இந்த வாழைப்பழத்தை பற்றி அது உண்மையா வாழைப்பழம் என்றது நாங்கள் நார்மலா சாப்பிடுவோம். அந்த வாழைப்பழம் எனக்கு நான் ஒரு நாளைக்கு ஒரு வாழைப்பழம் சாப்பிடாவிட்டால் எனக்கு ஸ்டொமக் ப்ராப்ளம் வரும். அப்படியான அந்த வாழைப்பழத்தின் மதிப்பை நான் அறிஞ்சிருக்கேன். உண்மையாக ஒரு நாளைக்கு எப்படியும் ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டே தீருவேன். அதனால அந்த வாழைப்பழத்தை வச்சு நாங்கள் என்னென்ன விதத்தில் அதை சாப்பிடலாம், ஏதோனும் வாழைப்பழத்தை அப்படி நார்மலா சாப்பிடலாம் பார்க்க வேற வித்தியாசமான விதத்துல ஒரு டிசர்ட் மாதிரி சாப்பிடுறதுல எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மனசுல சந்தோஷமா இருக்கும். அதான் பிறந்ததே என்னத்துக்கு சாப்பிட்டு நல்லா சாப்பிட்டு ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு தான் பிறந்தது. அப்ப அதை நாங்கள் அந்த ஆரோக்கியமான உணவை என்ன விதத்துல நாங்கள் அப்படி எப்படி சாப்பிடலாம். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் எத்தனையோ ஜங்க் ஃபுட் எல்லாம் எக்கச்சக்கம் பெறுகிறது. ஆனா அப்படி அந்த பிள்ளைகள் அதற்கு அடிமையான நேரம் நாங்கள் இப்படியான ஒரு புதுவிதமான ஒரு இதனை செய்து கொடுத்தால் அவர்களுக்கு ஒரு வித்தியாசமா இருக்கும். அவர்கள் அந்த அந்த அதுக்கு அடிமையா அந்த அந்த டேக்வே ஃபுட் தெரியும், இந்த டேக்வே இல்ல அந்த சிக்கன் சிக்கன் டேக்வே அப்படியான ஃபுட்டுகளுக்கு அடிமையானதை பார்க்க இது கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பாக. இது வந்துட்டு அது வந்து ரேப்பிங் பேப்பரா? இது வந்து சமோசா இந்த ரோல் அதுகள் செய்யும் அந்த பேப்பர் தான், அந்த சீட் தான் இது. ஓகே ஓகே. இதை நாங்கள் ஈஸிக்காக வாங்கிக்கொள்ள நாங்கள் செய்யலாம். இப்ப இதே பட்டரை நாங்கள் வந்து பேன்ல விட்டு நல்ல மெல்லிசா சுட்டு எடுத்துன்னு சொன்னா இதே மாதிரி எங்களுக்கு பேப்பர்களுக்கு வரும். அது இன்னும் கொஞ்சம் சாஃப்டா இருக்கும். இதுல பார்க்க அது கொஞ்சம் சாஃப்டா இருக்கும். அது எங்களுக்கு ஏற்ற மாதிரி உள்ள இன்கிரீடியன்ஸ் போட்டு செய்யலாம். வந்து அது எங்களோட விருப்பம் தான். இது பொட்டாசியம் நிறைஞ்ச ஒரு உணவு. வந்து சில இடங்கள்ல சிலருக்கு வந்து பிளட்ல வந்து பொட்டாசியத்தின் அளவு குறைவா இருக்கிறதால வந்து பொட்டாசியம் எடுங்கன்னு சில மாத்திரைகளாக மருந்துகளாக எடுக்க வேண்டிய தேவை இருக்கிறவை வந்து வேற நாடியா சாப்பிட்டு எடுக்கலாம். வந்து கண்டிப்பா நான் அண்மையில ஒரு நியூஸ் வந்து பார்த்ததுன்னா ஒரு லேடியோரால் வந்து தனிய வாழைப்பழத்தை மாத்திரமே சாப்பிட்டு உயிர் வாழ்றா. அவன் நல்ல ஆரோக்கியமா தான் இருக்கிறாங்க. அது எவ்வளவு தூரம் எல்லாருக்கும் அதை ஒத்து போகும்ன்றது தெரியாது. ஆனா சிலருக்கு பொட்டாசியம் எடுத்துக்கொள்ள கூடாதுன்றவைக்கு தான் வந்து அவை வந்து கொஞ்சம் தவிர்த்துக் கொண்டு அல்லது குறைஞ்சு கொண்டு இருக்கலாம். பெரும்பாலானவர்களுக்கு குழந்தைகள் முதல் வயது வரை எல்லாருக்கும் தேவையான ஒரு உணவாகத்தான் இருக்கிறது. முக்கணிகள்ல ஒன்று எல்லாத்தையும் எத்தனையோ கனிகள் இருந்தாலும் எல்லாத்தையும் முக்கணி என்று சொல்லப்படல. மாவளா வாழை அதுல வாழைப்பழம் வந்து இல்லாத இடமே இல்லை. கோயில இருந்து சரி நல்ல ஹரிவோ எல்லா இடத்துலயும் வந்து இந்த வாழைப்பழம் இருக்கிறது. நாங்கள் முதலும் ஒரு உணவு நிகழ்ச்சியில சொன்னது போல வாழையில நிலத்துக்கு கீழே இருந்து கொடுத்து வரைக்கும் அவ்வளவுமே எங்களுக்கு ஆரோக்கியமானது. அதுல வாழை பழம் இப்ப கனி என்று சொல்லியிருந்தேன். கனி சொல்லுவோம் வாழை கனி என்று சொல்லி. இதை நான் கேரளாவில பாத்தீங்கன்னா இந்தியாவில பாத்தீங்கன்னா கேரளாவில வந்து இதை வந்து பழம்பூரி என்று சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட பூரி மாதிரி தான். மிக்சர் நாங்க கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் திக்கா செய்து அதை அப்படியே டிப் பண்ணி எடுத்து பொடிச்சுட்டா வரும். என்னன்னா அதுல வந்து எண்ணெய்ன்ற அளவு கொஞ்சம் கூடுதலா இருக்கும். இதுல நாங்க பொடிச்சு காட்டுங்க அப்படிங்க பார்த்தா தெரியும் அவ்வளவு எண்ணெய் உறிஞ்சாது. சொன்னால் இதுல பட்டர் சரியான மெல்லேசா இருக்கும். அந்த பேப்பருக்கு உள்ளுக்கால பேனால போய் அது சேராது. என்னுடைய வந்து அந்த எண்ணெய் உள்வாங்குற தன்மை வந்து சரியான குறைவா இருக்கும். பழம்பூரியில ரொம்ப எண்ணெயா இருக்கும். சரி நல்ல வடிவ நாங்கள் ஒத்திதான் சாப்பிட வேணும். அதுதான் நான் இதுல செமன் பவுண்ட் சேர்த்து நிரம்ப டீப் ஃப்ரை பண்றதால வந்து இன்ஃபர்மேஷனை கூட்டலாம்னு சொல்லி ஒரு சார் கேட்கக்கூடும். அதுக்காக தான் நான் செமன் போடுறோம். அது இன்ஃபர்மேஷனை குறைக்கும். ஆகவே கொஞ்சம் பேலன்ஸா இருக்கும். பட் நாங்க தொடவே கூடாதுன்ற ஆட்களுக்கு வந்து நாங்கள் ஒன்றும் செய்யலாது. பட் நாங்க இவ்வளவு ஒரு டெசர்ட்ல சாப்பிட இப்ப ஒரு வித்தியாசமான வடிவாகவும் இருக்கும். பார்க்க இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நாங்க இது பொறிக்கலாமே நினைக்கிறேன். நன்றி நன்றி நன்றி. உண்மையாக அடுத்ததாக நாங்கள் செய்ய போற அடுத்த படிமுறை என்னவென்றால் அந்த நாங்க ரோல்ல பேப்பரை போட்டு சுத்தி வச்சிருக்கோம். அதை நாங்கள் என்ன செய்ய போறோம் என்றால் நாங்கள் கரைத்து வைத்திருக்கிற அந்த பால் மாவிலை போட்டு துவைக்க போகிறோம். அங்க 1 மணிக்கு அதை எடுத்து நாங்கள் இப்ப பொரிக்க போகிறோம். எங்கள் எண்ணெயில் போட்டு ஓகே
இப்பொழுது நாங்கள் இது அடுத்து நாங்கள் என்ன செய்ய போறோம் என்றால் சூடான ஆயிலில் போட போகிறோம். எண்ணெய் சூடாக இருக்குது. இதை நாங்கள் பொரிச்செடுப்போம். ரெண்டே முறை சின்ன பிரயாணத்தோடைய நாங்கள் ரெண்டை போடுகிறோம். நாங்கள் நம்ம போட்டும் பொரிக்கலாம், பிரச்சனை இல்லை. அந்த ரோல் நாங்கள் பொரிப்பது போல பொரிக்குது. உண்மையாக நாங்கள் ஒரு ஒரு பதத்துக்கு வந்தோடனே எடுத்துருவோம். ஒரு கோல்ட் கலருக்கு வந்தோடனே நாங்கள் எடுத்துருவோம். ஏனென்றால் இந்த மேல உள்ள எங்களோட இந்த மா சிம்பிளாக நாங்கள் இது ஒரு டிசர்ட் மாதிரி வீட்டில் வருபவர்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்தா ஒரு நல்ல ஒரு வரவேற்பு கிடைக்கும் என்று நினைக்கிறேன். சொல்லுங்க மயிலாவன், நீங்கள். கண்டிப்பா. அதாவது சின்ன வயசுல வந்துட்டு நாங்க இருக்கும்போது எங்கட அம்மா வந்துட்டு என்ன செய்வான்னு சொன்னேன், அந்த வாழைப்பழத்தை எடுத்து அதுல கோதுமை மாவை மிக்ஸ் பண்ணி ஒரு கூவை மாதிரி செய்வாங்க. அது வந்துட்டு ரொம்ப அந்த இனிப்பு பலகாரம் மாதிரி ஒன்று செய்வாங்க. இது வந்துட்டு வித்தியாசமா ஒரு வாழைப்பழத்தையும் மாவையும் வச்சு அந்த எண்ணெயும் இருந்தா நாங்க நிரம்ப வகையெல்லாம் செய்யலாம். கண்டிப்பா அது ரொட்டி மாதிரி செய்யலாம். இந்த ஸ்ரீலங்கால இருக்க எல்லாருக்கும் தெரியும் வாழைப்பழ பணியாரம், எக்கச்சக்கமான வகையில செய்யலாம். இது ஒரு வித்தியாசமா இருக்கும்தான் நாங்கள் வித்தியாசமா இது என்ன எங்களுக்கு தெரியாதான்னு கேட்கலாம். ஒரு வித்தியாசமான வடிவமும் வித்தியாசமா இருக்கு. இதுல வித்தியாசமா அதுதான் இதுல வந்து அந்த ரோல் பேப்பர்ல சுத்தி போட்டு அதை கூட நாங்கள் அப்படியே பொரிக்கலாம். இந்த மா இருக்கிறபடியா இன்னும் கொஞ்சம் இந்த விளையில வந்து நான் சொன்னேன், நல்ல கிறிஸ்பியா இல்லாமலும் கொஞ்சம் சாஃப்டான கிறிஸ்பியா இருக்கும். ஒரு வித்தியாசமான இதை நான் இன்றைக்கு காட்டின இதே இன்கிரீடியன்ஸை வச்சு அவ்வளோத்தையும் நாங்கள் தண்ணியை விட்டு பசை மாதிரி அப்படி பிணைந்து எடுத்து அதுக்குள்ள கொஞ்சம் போட்டு இனிப்பை வந்து கொஞ்சம் கூடுதலாக வந்து நாங்கள் சுகரை போடுவோம். போட்டுட்டு அப்படியே எடுத்து இதே மாதிரி நாங்கள் ஒரு கொஞ்சம் கொஞ்சம் விட்டு தட்டி நாங்கள் பொறிச்செடுக்கலாம். பொறிச்செடுத்தால் அதற்கு நாங்கள் நான் ஃபில்டர் சொல்ல போறோம். ஆனால் இந்த ஃபில்டர்ஸ் வந்து ஒவ்வொருத்தட்ட ரெசிபியும் டிஃப்ரெண்டா இருக்கும். அது எல்லாமே டேஸ்டா இருக்கும். இதுல பாருங்க, நீங்க பாத்தீங்கன்னா இது இந்த ஆயில் வந்து உங்களுக்கு போயிருக்காது. அதுதான் இந்த பியூட்டி. பாத்தீங்கன்னா பாருங்க, அந்த பிடிக்க அந்த கிறிஸ்பி இந்த தன்மை தெரியுது எங்களுக்கு. இது நாங்கள் கொஞ்சம் இந்த அடுத்த பொறிச்செடுப்போமா, பொறிச்செடுப்போம் இறைவனுக்குத்தானே. இது இதை வந்து நாங்கள் இப்போ ஒரு வீட்டை ஒரு விசிட்டர்ஸ் வரையினமென்றால் எங்கள்ட்ட ஒன்றும் இல்லையண்டில் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல வாங்குற ஒரு டெசர்ட்ன்ற தரத்துக்கு நாங்கள் இதை கொடுத்துடலாம். ஆனால் இதுல சிம்பிளா ஒன்றுமே பெருசா இல்லை, ஒரு சிம்பிளான இன்கிரீடியன்ஸ், செலவில்லை, அவ்வளவுதான் இல்லை. நாங்கள் இதை பார்த்தமா இருந்தால் இப்பொழுது நாங்கள் பொரித்த பனானாவை நாங்கள் இப்பொழுது இதில் வைக்கிறோம். இதில் வைத்துட்டு என்ன செய்ய போறோம் என்றால் இதை நாங்கள் வெட்டுறோம். அதாவது எங்களுக்கு சேற்ற மாதிரி ஒரு ஸ்டைலா வெட்டுறோம். வெட்டி போட்டு என்ன செய்வோம்டா ஒரு பிளேட்ல அவர்களுக்கு வைக்க போறதை அழகா வைப்பார்கள். இன்னும் மிளகா வைப்ப வந்துட்டார். இப்ப நாங்க இதுக்கு என்ன செய்வோம்டா இனி ஐஸ்கிரீம். இப்ப எங்களோட பிள்ளைகளுக்கு கூட கூடுதலா